காவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நிஃப்டி வந்து 25,311 அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது 485 பாயிண்ட் கம்மியாகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் எதை பற்றி பேசுறது அப்படிங்கிறத வந்து குருஜியை முடிவு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். லெட்ஸ் வெல்கம். ரைட். இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் பற்றி வெபினார் இருக்குது. ஸோ குருஜி கூட நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, சொல்லுங்கள், எதை பற்றி பேசலாம்? இன்னைக்கு வந்து ஜாகல் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் அந்த கம்பெனி எடுத்திருக்கேன். அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். நான் ஆக்சுவலாக வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு கம்பெனி பற்றி பேசுகிறது வந்து சரிதானா? ஏன்னா எல்லாருமே ஒரு பதட்டம் இருக்குது. மார்க்கெட் இறங்குது, என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி. நல்ல கொஸ்டின் தான். நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, சரி, இந்த மாதிரி அன்சர்டன்டி டைமில் நம்ம எங்கே வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் இருக்கணும், நம்ம கவனம் எங்கே திரும்பணும் அப்படின்னா மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எப்படி வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஒரு 1/3 ஆஃப் தி நம்மளோட ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆக போகிறதுங்கிறது அது டிசைட் பண்ணுறது. அதனால் அதில் வந்து சாலிட் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிறது நல்லது. ஃபவுண்டேஷனே இல்லைன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், பில்டிங் வந்து சரியாக வராது. அதனாலயும் அதே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் திருப்பி அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டைமில் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. பட் ஆனால் அந்த ஜாகல்ங்கிற கம்பெனி கூட நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு. இட்ஸ் ஈவன் இன் திஸ் டைமில் கூட க்ரீனில் தான் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை ப்ரைஸும் ரீச் ஆகிடுது. நோ டவுட் அது வந்து பேட் கம்பெனிலாம் கிடையாது. அது ஒரு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நம்ம பேசுவோம். அதை பற்றி இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஈரான் அண்ட் இஸ்ரேலோட கான்ஃப்ளிக்ட்லேருந்து வந்தது. இது இன்னைக்கு நேற்று இருக்கிற கான்ஃப்ளிக்ட் கிடையாது. அப்போ 100 இயர்ஸ்க்கு மேலே இது போயிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த அண்டர்லைங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒன்று வந்து தெரியும். என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக்லி ஒரு அதாவது ரிச் அரப் கண்ட்ரீஸும் நான் ரிச் அரப் கண்ட்ரி இல்லாட்டா மார்ஜினலைஸ்ட் அரப் கண்ட்ரீஸுக்கும் உள்ள போராட்டம் தான் நான் எடுத்துக்கணும் இது ஆக்சுவலாக. அதில் இருக்க பிளேயர்ஸ் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. யார் அப்படின்னா இஸ்ரேல். சரி, நல்ல ரிச் அரப் கண்ட்ரீஸ்லாம் இதை பற்றி பாதர் பண்ணுறதில்ல. அதாவது டெலிவிஷனுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, பட் ஆனால் பிஹைண்ட் த சீனை வந்து ஒன்றும் ஆக்ட் பண்ணுறதில்ல, சிவியராக ஆக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் மார்ஜினலைஸ்டு அரப்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் இப்போ வந்து ஒரு பிக் பிளேயராக இருக்கு அந்த தியேட்டரில். ஸோ அதில் என்ன மார்ஜினலைஸ்டு பிளேயர்ஸ் யார்? ஹமாஸு, பாலஸ்டீனியன்ஸு, இசபுல்லா, அப்புறமேல வந்து ஜோர்டன், சிரியா, தென் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் மார்ஜினலைஸ்டு பீப்புள். இவங்களுக்குலாம் ஆயில் வெல்த்லாம் கிடையாது. ஈவன் யமன் கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் தான் பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயரு. அதை வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல். அண்ட் அவங்களுடைய இதை வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா சாவரனிட்டியாக இருக்கட்டும், சேலஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கலி நான் கான்ஃப்ளிக்ட் ரிச் அரப்ஸுக்கும் மார்ஜினலைஸ்டு அரப்ஸுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து இஸ்ரேல் ஆன் த ஒன் சைடு, சப்போர்ட்டட் பை அமெரிக்கா. அண்ட் இன்னொரு சைடில் பற்றி இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளை சப்போர்ட் பண்ணதுக்கு ஈரான், டு சம் எக்ஸ்டென்ட் ரஷ்யா அண்ட் சைனான்னு சொல்லலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அந்த முஸ்லீம் வேர்ல்டில் யார் லீடராக இருக்க முடியும் அப்படின்ட்டு, சவுதி அரேபியாவா இல்லாட்ட ஈரானா அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் கூட போயிட்டு இருக்கு பிஹைண்ட் த சீன். என்னன்னா, ஈரான் வந்து இந்த முஸ்லீம் வேர்ல்டை, இந்த எஸ்பெஷலி இந்த மார்ஜினலைஸ்டு அரப்ஸை கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வந்து அந்த முஸ்லீம் வேர்ல்டை டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா கண்ட்ரிலையும் நடக்கிறது தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இப்போ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு வந்தால்? மார்ஜினலைஸ்டு பீப்புள் யாராக இருந்தால் ஓட்டு அவங்ககிட்ட இருந்து வந்தாகணும். எப்பொழுதுமே அரசியல்வாதிங்க எந்த கண்ட்ரிலையும், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கிலாண்டாக இருந்தாலும், இந்தியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பீப்புளை தான் டார்கெட் பண்ணி எல்லா கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. மார்ஜினலைஸ்டு அரப்ஸ் யார்? நான் சொன்ன பாருங்க, அவங்களெல்லாம் இது வச்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுறது. ஸோ தட் அந்த முஸ்லீம் வேர்ல்டில் வந்து யார் டாமினேட் பண்ணுறதுன்னு அது அந்த கான்ஃப்ளிக்ட்டும் போயிட்டுருக்கு. சவுதி அரேபியா அந்த ஒன் சைடு,
சைடு ஈரான் அந்த சைடாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அண்டு ரிச் அரப் நேஷன்ஸ் அப்படின்னா UAE, சவுதி அரேபியா, தென் கட்டார், தென் குவைத், தென் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரிச் அரப் கண்ட்ரீஸ். மித்த நான் அரப் கண்ட்ரீஸை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் நான். ஸோ இந்த ரெண்டு இஷ்யூஸ் தான் மேஜராக டாமினேட் பண்ணுறது. இது வந்து அமெரிக்கா ஒரு சைடு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் மூலமாக. ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த ஆயில் ஃப்ரண்ட்ல ஒன்றும் கிடையவே கிடையாது. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிலை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த ஷேல் ஆயில் கண்டுபிடிச்சதுலேருந்து ஷேல் கேஸ் கண்டுபிடிச்சிருந்தா அமெரிக்காவோட டிபெண்டன்ஸ் ஆன் த மிடில் ஈஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பயர் கிடையவே கிடையாது அந்த ரீஜன்ல. யூரோப் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிகாஸ் வந்து அமெரிக்கா நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுனால இந்த ரஷ்யன் ப்ராப்ளம் வந்தோடனே அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர், ஆயிலா இருக்கட்டும் இல்ல கேஸா இருக்கட்டும் டு தி யூரோப்பியன் நேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் நார்வே வந்து நிறைய ஆயில் வச்சிருக்காங்க. அவங்களும் சப்ளை பண்ணி அவங்க யூரோப்போட நீட்ஸை மீட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபார் அஸ் ஆயில் இன்ட்ரெஸ்ட் கன்சர்ன் அமெரிக்கா வந்து பாதர் பண்றது கிடையாது. ஆனா இந்த ஆயில்னால ஜெனரேட் பண்ற வெல்த்துக்கு அமெரிக்கா மேல ஒரு கண்ணு உண்டு, யூரோப்புக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு. அதே சமயத்துல ஆர்மமெண்ட்ஸ் எல்லா இது டிஃபென்ஸ் கொடுக்கறது யாரு? ஒரு 4-5 கண்ட்ரி தான். அமெரிக்கா பிக் சப்ளையர். அதை தவிர பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாமே ஒரு அரப் கண்ட்ரீஸ்க்கு. இவன் வந்து ஏரோப்ளேன் கொடுத்தா அவன் மிசைல் கொடுப்பான். இவன் டேங்க் கொடுத்தா அந்த டேங்க் ஆன்டி டேங்க் அவன் இன்னொரு கண்ட்ரி கொடுப்பான். ஸோ இவன் வந்து பிளேனை கொடுத்தாங்க, அந்த பிளேனை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மிசைல் இன்னும் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு G7க்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க வெல்த்துக்கும் அந்த பெட்ரோலை விற்று வர வெல்த்து இவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களும் இந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு மித்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய வெல்த் ஃபண்ட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக $100 பில்லியன் போட்டது சாஃப்ட் பேங்க் விஷன் டெக் ஃபண்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதில் வந்து $100 பில்லியன். அதில் சவுதி அரேபியா ஒரு $45 பில்லியன் கமிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் $15 பில்லியன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய வருது. லைக் தேர்ட் வேர்ல்டு எமர்ஜிங் கண்ட்ரீஸுக்கு கூட வந்துட்டு இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இப்போ பார்க்கலாம், நிறைய IPO இஷ்யூஸ்லாம் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இதில். ஸோ இந்த ஃபண்டை தான் அவங்க வந்து அமெரிக்கா ஐயிங். ஸோ அந்த ஃபண்ட் வந்து அங்கேருந்து போச்சுன்னா அங்கே அமெரிக்கன் எக்கானமி அஃபெக்ட் ஆகும். அதனாலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த இதில் தான் இருக்கு. பட் ஆனால் இஸ்ரேலை எந்த காரணத்திலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அது ஒரு பெரிய லாபி, அந்த ஜூயிஷ் லாபி இன் அமெரிக்கா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், அந்த ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி அங்கே. ஏன்னா அந்த டாப் 10 அமெரிக்கன் ரிச் பீப்புளில் 8 பேர் வந்து ஜூயிஷ் தான். ரைட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட்லேருந்து HPCLலேருந்து அத்தனை பேர் எக்ஸப்ட் வாரன் பஃபெட்டை தவிர மத்தவங்க எல்லாருமே ஜூஸ் தான் அங்க. அதனால சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதை தவிர வந்து நான் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அண்ட் பிரசிடென்டே காலி பண்ணிடுவாங்க. ஓட்டு மூலமா சேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்காத பிரசிடென்டாக இருந்தா. ஸோ அதனால அமெரிக்கா வந்து இதனால தான் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லணும் ஆக்சுவலா. ஓகே, இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. பட் இதனால இந்தியா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகுது? கரெக்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு பார்க்க வேண்டியது. ஆனா ஏற்கனவே நேற்று கூட ஒரு வீடியோல நம்ம சொன்னோம். பட் மெயினாக யார் அஃபெக்ட் ஆக போறோம்னா இந்தியாவும் சைனா தான். ஏன்னா இந்த 2 பேரும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. வேற இடத்துலயும் அவங்க இருந்து சோர்ஸ் வந்தா கூட இந்த ரீஜன் மூலமா தான் அவங்களுக்கு இது ஆயில் வந்தாகணும். அதனால வந்து இவங்க வந்து சிவியர்லி அஃபெக்ட் ஆவாங்க. அதனால இப்பயே பார்க்குறோம் நம்ம ஆயில் ப்ரைஸ் 70 கிட்ட போனது இப்போ 75 ஆகிடுத்து, அதுக்கு மேலேயும் போகும் போல இருக்கு. ஸோ அதனால இந்த அரப் நேஷன்ஸ் பாருங்க, ரிச் அரப் நேஷன், இதனால அவங்க பெனிஃபிட் தான் அடைவாங்கன்னு ஒழிய அதனால வார முடிவுக்கு கொண்டே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சைனா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அவங்களுடைய டிமாண்டு. அப்போ வந்து ஆயில் ப்ரைஸ் குறையிறனால இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படியே கண்டினியூ ஆக தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ தான் ஆயில் ப்ரைஸ் ஹையராக இருக்கும். அதனால சவுதி அரேபியா வந்து அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் இருக்கு பாருங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டினியூ பண்ண முடியும். அதனால வந்து இந்தியாவும் சைனாவும் சிவியராக அஃபெக்ட் ஆகுவாங்க. 2 விதமாக இம்பேக்ட் பார்த்துட்டோம் நம்ம. ஒன்று வந்து ஆயில் ப்ரைஸ் ஏறிடுச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பாருங்க டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 11 பைசா வரைக்கும் குறைஞ்சிருக்கு.
ரைட். அதனால அதுவும் ஏறிட்டே இருக்கு. இப்போ வந்து பாருங்க 83-90 கிட்ட போயிடுச்சு. அது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. இந்த வார் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த சிம்டம் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்தே ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இது வந்து ஒரு பேட் சைன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம இம்போர்ட் டிபெண்ட் கண்ட்ரி, நிறைய ஐட்டம் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த இன்ஃப்ளேஷனும் இதனால அஃபெக்ட் ஆக போகுது. நம்ம இன்ஃப்ளேஷனை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதனால இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போ குறைக்க முடியாதுப்பா, இன்னும் டைம் ஆகும், அதனால ஃபுட்டு இது வந்து அஃபெக்ட் ஆக போகுது, அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ டிசம்பரில் மீட்டிங் இருக்குது, இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. அண்ட் அதனால அவங்க உடனே குயிக்காக ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தோடு வச்சுட்டு இருக்காங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப ஹை வேல்யூவேஷன்னாங்க. இப்போ பாருங்கள் 2-3 நாளில் பாருங்கள் செம்மையாக அடிப்பட போகுது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு. இதனால வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் வந்து ஏன் இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற கொஸ்டின் ஃபர்தராக குறையட்டும், அப்புறம் பார்க்கலாங்க போகிறாங்க. ஸோ ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண அவங்க சைட்லேருந்து வரப்போகிறதில்ல இப்போதைக்கு. அண்டு ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அண்டு வேறு ஏதாவது ஒரு சீப் மார்க்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த என்டையர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்படியாக தான் இருக்குது. ஒரு எந்த டைரக்ஷனில் போகும்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இப்போதைக்கு. இப்போ ஃபர்தராக ஈரான் இஸ்ரேல் அப்படின்ட்டு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு வாரா வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணலான்ட்டு நிறைய பேச்சு அடிப்படுது. அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லெவலுக்கு போவாங்களான்னு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த இது வந்து இன்னும் கான்ஃப்ளிக்ட் இன்னும் பெருசாகி போயிடும். அண்டு அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத சிச்சுவேஷன் போகிறால போய் சேரும் ஆக்சுவலாக. அண்ட் அதனால பொறுத்துன்னு பார்க்கணும் எந்த மாதிரி இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் சம் ஆஃப் த லீடர்ஸ் மேபி டார்கெட் இருக்கலாம். லைக் ஈரானியன் லீடர்ஸ் மேபி டார்கெட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேபி அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அது சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட் இதனால் வருமா அப்படின்னா இது டவுட்ஃபுல் அபவுட் இட். அது வந்து வர்றதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ எனிதிங் மே ஹேப்பன். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஆக்சுவலாக போரஸ்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு. இதோ ரிச் வெல்த் இருந்தால் கூட, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சாங்ஷன்ஸ் போட்டு அவங்கள ஆயிலை விற்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப புவர் கண்ட்ரியாக தான் இருக்குது. அண்டு ஈரானுக்கு வந்து ஆயிலை வந்து வாங்குறதுக்கு ஒரே ஆள் வந்து சைனா தான். சைனா வந்து இவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல, அமெரிக்காவோ ஒரு வெஸ்டர்ன் எக்கானமி பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த அரேப் கண்ட்ரீஸ்லையும் சரி, ஈரான் மேலேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் அரேப் கண்ட்ரீஸில் வந்து நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனா. அதனால் ஓப்பனாக வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஆக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கணும் இந்த இதை நம்ம. ஓகே சார், நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருவோம். இப்போ வந்து இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகும்? அதாவது நிறைய ஆயில் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு நிச்சயமாக ஒரு அடி இருக்கும். கரெக்ட். அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் கம்பெனிஸ் அதெல்லாம் சிவியராக அஃபெக்ட் ஆகும். ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா அவங்க கோயிங் பை அஃபெக்டடு. அப்புறம் வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியா, இவங்களுக்கெல்லாம் பெட்டர். அவங்க வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுவும் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் அப்படி இருந்தும் ரிலையன்ஸ் குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. போனஸ் இஷ்யூ கொடுத்தும் விலை குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஃபார்மா கம்பெனி பெட்டராக பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டிமாண்ட் இருக்கு. யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது. அண்ட் டெக் கம்பெனிஸ் நேற்றே பற்றி சொல்லிட்டு இருந்தோம். பாருங்க அந்த டெக் ஐடிபிஸ் அது கூட பாருங்க மேலே போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் கூட மேலே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டிபெண்ட் ஆன் அ டிஃப்ரெண்ட் இது மார்க்கெட் ஆல் டுகெதர். அவங்க வந்து மோர் ஆஃப் அன் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட். அங்கே ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறனால அவங்களோட ஆர்டர்லாம் எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு வரும். அதனால வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேபி அனதர் 2 குவார்ட்டர்ஸில் அவங்க வந்து திருப்பியும் ஓல்டு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபெர்டிலைசர் கம்பெனி அகைன் ஆயில் டிபெண்ட் பண்ணி தான் நாப்தா டிபெண்ட் பண்ணோம், இல்லாட்டா நேச்சுரல் கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அதோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால இது இந்த ப்ரைஸும் மேலே போகும். நம்ம சப்சிடி பில்லும் இன்க்ரீஸ் ஆகிடும். பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு அது பாதிப்பு வருமா சார்? பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு என்னென்னா இப்போ டெபாசிட் பற்றி
பேசுகிறாங்க ஜாஸ்தி. ஆனால் டெபாசிட் வந்து இந்த குவார்ட்டரில் பாருங்கள் மச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டெபாசிட்டோட growth மச் பெட்டர் தான் கிரெடிட் இருக்கும் பாருங்க. ஷார்ட்டர் த வியூ இந்த குவார்ட்டரில் அதான் பார்க்க போகிறோம் நம்ம. தர்ஃபோர் இப்போ என்னவா கடன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அதை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட். அதுதான் ஏன்னா அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்க, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அண்ட் அவங்க வச்சிருந்த ட்ரெஷரி இதில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணோம். அப்புறம் அந்த எலெக்ஷன் ரீசன்னால் வந்து மணி சப்ளை வர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஓவர் நைட் இது சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் சிச்சுவேஷனில் இருக்குது, லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இந்த எம்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க, த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு 6.25% ஆயிடுது. அதே ஒரு இண்டிகேஷன். அப்போ வந்து லிக்விடிட்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேங்க் வில் ஃபேஸ் கிரெடிட் ஆஃப்டேக் இல்லை அப்படின்னு இன்னமேல் இந்த குவார்ட்டர்லேருந்து பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஐபிஓஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்கமிங் ஐபிஓஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஐபிஓ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக நினைக்கிறீங்களா? இல்லைனா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்லாம் எப்படி இருக்கும்? ரினியூவபிள்ஸ் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து ஏன்னோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் செல் இம்போர்ட்டுக்கு. அதனால் வந்து அந்த ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ஸ்லைட்டாக போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஐபிஓக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்கலாம். ஏன்னா செகண்டரி மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தானே ப்ரைமரி மார்க்கெட் இருக்குது. அப்போ செகண்டரி மார்க்கெட் நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த ப்ரீமியம் இல்லாதப்ப ஐபிஓவில் யார் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறா? ஒருத்தனும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறா. அப்போ செலக்டிவாக சக்சீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுதான் பெஸ்ட் டைம். நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறப்ப நம்ம கான்ட்ரேரியன் வியூ எடுத்து தான் நம்ம சேல் பண்ணோம். ஆக்சுவலாக அதில் நல்ல ஐபிஓலேயே நிறைய குட் கம்பெனிஸ்லாம் இருக்கும் பாருங்களேன். அந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணலாம். ஸ்டடி பண்ணி எதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், எது வந்து லாங் டேர்மில் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ வைஸ் டெசிஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். சரி, அவங்களோட ஹொரைசன் வந்து 7 years 10 years அந்த மாதிரி பீரியடில் அவங்க இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு 2 months 3 months இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா மறந்து போயிடுவாங்க மக்கள். ஸோ அதனால் திரும்பியும் ஷேர் மார்க்கெட்டு பூம் ஆக ஆரம்பிக்கும். இந்த இதெல்லாம் ஒரு நான் இஷ்யூவாக போயிடும். அதனால் ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா வேறு 7 years 10 years பற்றி நம்ம யார் இன்வெஸ்டர்ஸ் அந்த பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களும் ஐபிஓ பார்த்து அதிலே பெஸ்ட் ஷேர்ஸ் என்னன்னு பார்த்து அவங்க டெசிஷன் எடுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் பற்றி வெபினார் இருக்குது. ஸோ குறித்து கூட நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, இப்போ பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே கூகுள் ஷீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்லபடியில் மீட் போடும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.